வணக்கம் நேர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ். இஸ்லாமிய உலகுல ஏன் உலகத்திலேயே மிக கடுமையான மதுபானங்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்ட நாடு அப்படின்னா அதுல ஒண்ணு சவுதி அரேபியா. 70 வருஷத்துக்கு அப்புறம் அங்க வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைம் மதுபான விற்பனைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. பட் எல்லாருக்கும் நாங்க சேல் பண்ண மாட்டோம், குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸும் அதுல கொண்டு வந்திருக்காங்க. சவுதி அரேபியா ஏன் இப்ப இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, எதனால ஆல்ரெடி வித்துட்டு இருந்தாங்களா, மதுபானங்கள் ஏற்கனவே சேல்ல இருந்ததா, ஏன் அதை நிறுத்தினாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி கிடைச்சது. ஸோ ஐ தாட் ஐ மஸ்ட் சே திஸ் டு யூ. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு இஸ்லாமியர்களுடைய சக்தி மையம். மெக்கா மெதினா மாதிரியான புனித தலங்கள்லாம் அங்க இருக்கிறதுனால அங்க மதுபானத்திற்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒரு நாடு அப்படின்னே சொல்லலாம். 1952ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பெரிய சம்பவம் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்குன்னா, அப்ப இருந்த கிங் அப்துல் அசீஸினுடைய மகன் மது அருந்திட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் தூதரை சுட்டு கொன்னுட்டார். அப்படி சுட்டு கொன்னது பெரிய பிரச்சனையா மாறினதுக்கு அப்புறம் தான் சவுதி அரேபியா பகுதிகளில் முழுமையா ஆல்கஹால் பேன் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. இப்ப 70 வருஷமா இந்த தடைங்கிறது அமல்ல இருக்கு. பட் இந்த 70 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, வெளிநாட்டு தூதர்கள் மட்டும், அதாவது எம்பசிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் சீல்டு பாட்டில்ஸ்ல லிக்கர்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். பொதுவா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த லிக்கர் அப்படிங்கிறது கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இப்போ அந்த ஹிஸ்டரி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா மாறப்போகுது. ஸோ இந்த புது ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் முஸ்லிம் ஃபாரின் ரெசிடென்ட்ஸுக்கு லிக்கர் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஒரு மாத சம்பளம் அப்படிங்கிறது 12 லட்சம் ரூபாயா இருக்கணும், இல்ல அதுக்கு மேல இருக்கணும். ஆண்டு சம்பளம் கிடையாது, ஒரு மாத சம்பளம் 12 லட்சம் ரூபாயா இருக்கணும். இன்னைய தேதிக்கு யூஎஸ் டாலர்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு $13,000 உங்களுடைய சேலரி இருந்தது அப்படின்னா, நீங்க உங்களுடைய சேலரி சர்டிபிகேட்டோ இல்ல அந்த இன்கம் ப்ரூஃப் எது இருக்கோ அதை காமிச்சு நீங்க இந்த லிக்கர், உங்களுக்கு வேணுங்கிற லிக்கரை நீங்க வாங்கிக்கலாம். 2024 ஜான்வரியில் என்ன பண்ணாங்கன்னா, ரியாதுடைய டிப்ளமேட்டிக் குவார்ட்டர் அப்படின்ற இடத்துல ஒரு லிக்கர் ஷாப் ஓபன் பண்ணி வெளிநாட்டு தூதர்கள் வாங்கிக்கலாம், பிரீமியம் ரெசிடென்சி ஹோல்டர்ஸ் இங்க வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த அனுமதி அப்படிங்கிறது ஹை இன்கம் நான் முஸ்லிம் ரெசிடென்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஜெட்டா, தெஹ்ரான் மாதிரியான இடங்கள்லையும் லிக்கர் ஸ்டோர்ஸை புதுசா திறக்க திட்டம் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முடிவு அப்படிங்கிறது ஒரு என்டையர் பாலிசி ஷிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சவுதியினுடைய விஷன் 2030 அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றதா பார்க்கப்படுது. ஸோ அந்த சவுதியுடைய விஷன் 2030 அப்படிங்கிறது என்ன, அதுக்கும் இந்த லிக்கருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சவுதியை ஒரு உலகளாவிய வணிக மையமா மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷன் 2030 அப்படின்னு சொல்றாங்க. எண்ணெய் சார்ந்த பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டா டைவர்சிஃபை பண்ணணும், டூரிசம், டெக்னாலஜி, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான விஷயங்களை இங்கே சவுதி அரேபியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் கடந்த சில நாட்களாக பெண்கள் கார் ஓட்டுறதுக்கு அனுமதி, பொழுதுபோக்கு துறைக்கு அனுமதி, சுற்றுலா வீசா அதிகமா கொடுக்கறது, கடுமையான சமூக கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதன் ஒரு பகுதியா தான் இப்ப ஆல்கஹால் ஆக்சஸையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல ஃபாரின் கம்பெனிஸ், இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க பிசினஸ் லீடர்ஸ் எல்லாம் இங்க, அதாவது சவுதி அரேபியால பிசினஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அங்க வசதியான ஒரு வாழும் சூழல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஃபாரின் டேலண்ட்ஸ் எல்லாம் இங்க கூட்டிட்டு வரணும், கார்பரேஷன்ஸ் அண்ட் ஃபாரின் டேலண்ட்ஸ் எல்லாம் இங்க கூட்டு வரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய எம்ப்ளாயீஸை இங்க வசதியா வாழ வைக்க தேவையான ஒரு சூழல் இருந்தாதான் இங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆல்கஹால் ஆக்சஸ் அப்படிங்கிறது இருந்தாதான் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதும் இவங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதாவது ஆல்கஹாலை அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா சொல்றாங்க. அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, இண்டிகோவுடைய ஃபிளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆச்சு இல்லையா, கேன்சல் ஆனிச்சு. எங்களுக்கு இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு, அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கான பணம் பே பண்ணோம்ல, அந்த பணத்தை திரும்ப பெற்று கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல மனு ஒன்று டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது. அப்போ அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் கேன்சல் அப்படிங்கிறது ஒரு கிரைசிஸா மாறுற அளவுக்கு, பயணிகள்லாம் ஏர்போர்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு திணறி நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வர்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை முன்னாடியே ஏன் கணிக்கல, ஏன் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது, ஏன் கவனிக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லி டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி எப்படி மற்ற நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய ஃபிளைட் ஃபேர்ஸை
ரொம்ப ஸ்கை ராக்கெட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதையும் ஏன் நீங்க கவனிக்கல? ஒரு வேலை நிறுத்தமோ, ஒரு ஸ்ட்ரைக்கோ எதுவுமே நடக்கல. ஆனா ஃப்ளைட்டோடைய ஃபேர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் ஒரு நிறுவனம் அவங்களுடைய ஃப்ளைட்ஸ கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ஒரு சின்ன விஷயம். இது ஒரு கிரைசிஸா மாறுற அளவுக்கு ஏன் விட்டீங்க? அப்படின்றது தான் டெல்லி உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. அதுக்கு டிஜிசிஏவும் அரசு தரப்புலயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாட்யூட்டரி மெக்கானிசம் எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இண்டிகோவுக்கு இதுக்கு சம்பந்தமா ஷோகாஸ் நோட்டீஸ் நாங்க குடுத்துருக்கோம். உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கணும் அப்படின்னா, உண்மையில என்ன நடந்தது? ஏன் உங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க விளக்கம் குடுங்க அப்படின்னு சொல்லி ஷோகாஸ் நோட்டீஸ் குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இண்டிகோ தரப்புல இருந்தும் இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. பிளானிங் ஃபெயிலியர அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே இந்த கிரைசிஸ் ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் தேவையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி. பட் இண்டிகோ தரப்புல இருந்து நாங்க சொன்னத ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லியும் அரசு தரப்புலயும், டிஜிசிஏ தரப்புலயும் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி இந்த இண்டிகோ ப்ராப்ளம் இப்போதைக்கு முடியிற மாரி தெரியல. நம்பி ஃப்ளைட் டிக்கெட் வேணா புக் பண்ண முடியுது. பட் ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் எல்லாருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் அந்த பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் சி இண்டிகோ ஃப்ளைட் எங்க லேண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.